ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நியூ வீடியோ. சரி, ஓகே, வீடியோ விட்றோம் நாள் ஆகிடுச்சு. டைம் இருந்தால் தானே போடுறது. எனக்கு எக்ஸாம் நடுவில் ஆரம்பித்தாங்க. எக்ஸாம் நான் வந்து படிக்கிறதுனால கேமே ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பிஆர் ரேங்கில் சீசன் 40 வந்து யாச்சும் எல்ஐடி ஹீரோய்க்கு வச்சு ரேங்க் புஷ் பண்ணி எல்ஐடி ஹீரோய்க்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். சோலோ ரேங்க் புஷ் தான் அப்போவுமே ஸ்லோவில் தான் ஸ்குவாடியாக போடவே மாட்டேன். இந்த மேட்ச் வந்து முடியவும் நான் பிளாட்டினம் 1 போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளாட்டினம் 1 போயிட்டேன். எம்ஐ2 கீழே கிடக்கு. எம்ஐ2 எடுத்துக்கலாம். எம்ஐ2 வச்சு விளையாட தெரியாது. அது வேறு விஷயம். நம்ம ஏஆர்எம் மேமோலாம் கீழே போட்டுருவோம். அப்புறம் பேக்கில் தேவை ஸ்டோரேஜ் இது தேவை. நான் இந்த அமௌண்ட் பண்ணுவோம். இந்த ஐடியில் அமௌண்ட் இல்லை, 2 நாள் டாப் அப் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்கினேன். இது வச்சு எம்ஐ2 ஆட என்ன நம்ம யூஸ்வலாக ஸ்னைப்பர் வச்சுலாம் ஆட மாட்டோம். அங்கேயே சுற்றிட்டு கிடப்பேன். இந்த மேட்ச்சை ஃபுல்லாக நான் ஆடவே மாட்டேன். சார் எனிமி கிடச்சிருக்கவும் மாட்டேன். ஸ்கோப் போட்டு பார்ப்போம். இந்த மேட்சை விட இருப்பேன் நான். ஆடம் டாக்ஸி கை பார்க்குறேன். கூட ஒரு பான்ஃபயர் போட்டு நிறுத்திட்டு சுற்றுவோம். இந்த மாதிரி நம்ம சோளம் வர்றோங்கிறனால முன்னாடி நம்மளால் ரஷ் பண்ண முடியாது. ரஷ் பண்ணால் நமக்கு அதனால் பேக் அடித்து அப்படியே பின்னாடி ஓடிட வேண்டியதான். ஆமோலாம் கிடக்கு. எஸ்எம்ஜி ஆமோலாம் தேவை தான். ஏன்னா 90 ஆமோ தான் மொத்தமாகவே இருக்குது. அதை வச்சுட்டு நம்மளால் ஒரு கில்லு வேணால் பண்ணலாம். நினச்சிடுவாங்க அப்படியே உடனே ஜீப்பை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். இல்லை ஜீப்பை வேறு கொளுத்துவானே, அதுதான் கெடுப்பான விஷயம். ப்ளீஸ் மேலே பார்த்தீங்க ப்ளூ ஜோன் கைஸ். இந்த இடம் ஐயோ ப்ளூ ஜோன் இருக்கிற இடமே நம்ம திருப்பி யூட்டன் போட்டு வேறைக்கா போயிடலாம். வர்றேன். ஆக்சுவலி எனக்கு MP5 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா MP5 வந்து போட்டு அழுத்துறதுக்கும் நல்லா இருக்குது. ட்ராக் ஹெட்ஷாட்டுக்கும் செம்மையாக இருக்குது. நான் இப்போ அழுத்துறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால அது என்னென்னு உங்களுக்கு இப்போ புரியும். இல்லை பார்க்க கிட்ட போய் என்றைக்குமே கன் ஸ்விட்ச் பண்ணாதீங்க. பாருங்கள், எனிமியை பார்த்தோம்ல போட்டு அழுத்திட்டேன். மேலே அவன் ஸ்பெக்டேட்டில் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு டப்புன்னு சிப்பு போட்டு அப்படி பட் அமௌண்ட் போடன்னு. ஆக்சுவலி நான் மோஸ்ட்டாக யாரும் அமௌண்ட் போட மாட்டேன். ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக கான்ட்ரவர்சி தான். ஒன்லி அமௌண்ட்டு தான். சரி, எல்லாரையும் போட்டு அடிச்சு குழந்தை அமௌண்ட் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக. ஆக்சுவலி இங்கே ஏதோ எனிமி சுட்டுக்கிட்டு இருந்தான். ப்ளீஸ், ஆக்சுவலி இங்கே வேறு ஏதோ ஒரு எனிமி இருக்கான்னு தெரியுது. மோஸ்ட்டாக ஸ்னைப்பர் நம்ம வச்சு நம்ம ஆடுறதுக்கு தெரியாது. என்னால் ஆமோ எப்படி போனால் என்ன, அதனால இந்த கன்னு மாற்றித்தான். ரிப்பேர் கிட்டலாம் போட்டு வச்சுக்கலாம், இது பண்ணிடலாம், ரிப்பேர் பண்ணிடலாம். ஈபி ஃபுல்லாக தான் எனக்கு மஷ்ரூம் தேவையில்லை. எனிமியை காணும். எங்கேயும் அங்கே பற்றிக்கலாம். ஊக்காங்க மாட்டேன். யாரோ ஓடணும். ஊக்காங்க தான் நினைக்கிறேன். ஊக்காங்க கேரக்டர் தான். மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சிக்கலாம். இல்லை தான் வர வந்துட்டான். ஸ்கோப்பு வேறு ஒன்று. இதை பாருங்க, ட்ராக் பண்ணால் எப்படி ரெட் நம்பர் போகுது. நம்ம இங்கேயே அப்படியே ஊக்காங்க போட்டு உதவுற மாதிரி நடிப்போம். அவன் ரஷ் பண்ண நம்ம ரஷ் பண்ணிடுற கெசியா கேரக்டர் கைஸ். நேரம் கேட்ட நேரத்தில் இந்த ஸ்கோப்பு வேறு ஒன்று போட்டு அது வந்து சக்ஸஸ். டப்புன்னு லூட் அடிக்க வேண்டியதான். சரி, ஃபஸ்ட் மெடிக்கிட்டு போட்டுரும். அப்புறம் ஜோன்லேயே சேர்த்துட்டா அது வேறு கடுக்கும் வயசு. இவன்ட்டையும் ஒரு MP5 இருக்குது. MP5 நம்ம இதே தேவை. ஒரு MP5 இருந்தாலே போதும். MA2B எப்படி இருந்தாலும் கீழே போட்டே ஆகணும். அது தேவை வச்சுக்கேன். MA2B வச்சுருக்கேங்கிறனால குயிக் ரீலோடு தேவை. அது டப்புன்னு ரீலோட் பண்ணணும். ரீலோடு எக்யூப் பண்ணி வச்சு நான் ஆக்சுவலி ஃப்ரீ டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணதுனால அந்த கண்ட்ரோலெலாம் போயிடுச்சு. ஆனால் திருப்பி எல்லா செட்டிங்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ரிப்பேர் கிட் போட வேண்டியது இருக்குது. திருப்பி நம்ம சொருன்னு அதே ஜிப்பு கீழே ஓடையிட வேண்டியதா. சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா மைக்கு கூட இல்லை. அதான் வாய்ஸ் ஓர்த்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைக் இருந்தாச்சு கொஞ்சம் நல்லா வாய்ஸ் ஓர்த்தால். திருப்பி அதே ப்ளூ ஜோன் கிட்டே தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே
என்ன பண்ணுறது, ரிப்பேர் கிட் போட்டு அப்படி சொன்னால் என்ன வாங்க உள்ளே சொருகிட்டு இப்போ உள்ளே போகிறோம் நடுவில் எவனா வந்து அடிச்சு தூக்கிட்டு போகிறோம். ஏதோ கன்று கிடக்காது இருந்தாலும் அந்த கார் 90 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக இருக்குது, கட்டமாக இருக்குது, அதனால் கார் 90 தான் இருக்குது, தேவையில்ல அதெல்லாம். சரி M2 வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தரலாம். உங்களுக்கு கேமில் வண்டி ஓட்ட பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு வந்து இன்னொரு சிப்பு போட்டு லெவல் 3 சிப்பு போடணும். அது வருமா 4X ஸ்கோப் வாங்கணும். எங்கே இது வாங்கியாச்சு. இன்னொன்று வாங்கணும். சிச்சி இது சிப்பு வாங்காமலே போகிறேன். சிப்பு வாங்கியாச்சு, அப்கிரேட் பண்ணியாச்சு. M2 இப்போ மாற்றிட வேண்டியதான். M2 இதுக்கேற்று நமக்கு M2 தேவையில்லை, வேறு ஏதாச்சும் என்ன புதுசாக வாங்கிடுறேன். SVD ஆக்சுவலி இந்த பிளாட்டு சிஎஸில் பிளாட்டினம் போனக்கு ஒரு ஸ்கின்னு கொடுத்தானுங்க. அதை எடுத்துகிட்டு அதை வச்சாகும் சார் 2 SVD வாங்கி காசு யூஸ் பண்ணிட்டேனே. அதனால் வேறு ஏதாவது எனிமி வந்தால் எடுத்துக்கிட்டோம். ரெண்டு SVD வாங்கி வச்சிருக்கேன். SVD தானே கடக்கட்டும். ஏன்னா 10 பேர் தான் கேஸ், 2 கில்லு வேஸ்ட்டு, ரேங்க்கு கேவலமாக ஏறும். ஆனால் மேப்பு பெருசாக இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எல்லாம் நூபு தான். ஆரம்பத்துலேயும் நல்லா ரஷ் அடிச்சு நிறைய பேர் 1-2 ப்ரோ பிளேயர் வந்து எல்லா நூபையும் போட்டு அடிச்சிட்டானுங்க. எல்லா நூபும் காலி. இது பக்கத்தில் தான் ஒரு எனிமி முன்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆட்டோ பைலட் மோட்டர் இருக்குங்கிறது அதான் அங்கே இருக்காங்க கேஸ். அங்கே இருக்குது தெரியுதா கேஸ். 2 பேர் இப்போ உள்ளே போகிறோம், ஜீப்பை சொருகிறோம், அவனை ரஷ் அடித்து அப்படியே அழுத்தி பிடிச்சி போட்டு சரி ஜீப்பை திருப்பி சொருகிறான்னு நினச்சி போட்டு அவ்வளோதான் MP5 அழுத்துறது. ஆனால் இந்த அமௌண்ட் போட்டாச்சு. ஆக்சுவலி இங்கேயே ரெக்கார்ட் பண்ணதுங்கிறனால எனக்கு சரியாக வாய்ஸ் ஓவர் தர முடியல. வாய்ஸ் ஓவரெலாம் என்ன பேசுகிறதுனே புரியல. ஆனால் இந்திய இந்த மாதத்தில் என்ன நடந்திருக்குங்களா எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அப்படியே என்ன வாய்ஸ் ஓவர் தரது தர. சரி பரவாயில்ல, அதெல்லாம் விட்டு நம்ம கேம் பார்ப்போம். மெடிக்கிட்டு தேவை, மெடிக்கிட்டே போ. இங்கே எல்லாருலாம் தேவையில்லை நம்ம மோஸ்ட்டாக. ஆனால் இந்த மேட்ச்சில் தான் கேஸ் 2-3 ஓசிக்கில்லே கிடச்சிருக்கு. ஒரு ஜோனுக்கு ஏதாவது எழுந்து வரானு பார்த்தா அவனை போட்டு தள்ளுவோம். ஃபஸ்ட்டு ஜீப்பை எடுத்துகிட்டு குப்பலாரி எடுத்துகிட்டு போயிடலாம். கேஸ் அங்கே பார்த்தீங்களா ஒரு தொக்கந்துக்கிட்டு இருக்கா, போட்டு அழுத்து கேஸ் என்ன லோ டேமேஜ் போய் ஓடுறோம். க்ளூவால் போட்டால் விட்டுருவோமா போட்டுட்டேன். சோனியாவில் தான் டே டிமிட்ரி போட்டேன் பொண்ணு ரிவே ஆகி நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். நீ நினைக்கிறேன் மெடிக்கிட்டு ஏன்னா இவ்வளோ எடுக்கிறேன்னா தேவைன்னா ஜோன் சர்வேவோட நம்ம பண்ணலாம். அதை வச்சு சரி நான் பேசாமல் ARM ஆமாம் கொஞ்சம் கீழே போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். கொடுங்க அதை பரவாயில்ல இருந்துட்டு போனேன். ஏன்னா 5 பேர் தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு ஸ்குவாடு தான். ஒரு 1v4 பண்ண போகிறோம். ஒரு எனிமி காணோம். வண்டி எடுத்துகிட்டு ஒரு பரப்பறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயம் நடக்கும். மனசில் ஜேம்ஸ் பாண்டு நடப்புங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம ஜீப் எப்படி தெரிச்சு கீழே விழுது பார்த்தீங்களா? நினச்சி தெரியும் ஜீப் எங்கே போய் விழுதுன்னு. கிரனேட் எடுத்து வச்சுப்போம் தேவை. திருப்பி போய் குப்பலாரி ஏற்றுருவோம். ஒருத்தர் எப்படி இருந்தாலும் ஜோன்லேயே எலிமினேட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு எனிமி 5 கிலோ அடிச்சிடலாம் எப்படியாச்சு. எக்ஸிட்ரா அட எங்கே போனான்னு யாருக்கு தெரியலையே. அதுதான் இனிமேல் காணும். இதுக்கு அடுத்து நம்ம உள்ளே எங்கேயா ரஷ் பண்ணாலும் தப்பு தான். நம்ம இங்கேயே உள்ளே அப்படி பதுங்குவோம். கல்லு பின்னாடி எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். சரி எவனுமே இல்லை. ஸ்பெக்டேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு. அதான் அமௌண்ட் போடுறேன், மற்றபடி சும்மாலாம் இல்லை.
ஏன் நான் இதே ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறேன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் மாதிரி ஏதோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் ஏதோ நிறைய கில் அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு கரெக்டாக பண்டில்லாம் நிறைய இருக்குது போடலாம். இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் பிடிச்சிருக்கு. அதான் நான் எப்போவுமே இந்த லாபியில் கூட பார்த்தீங்கன்னா இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு கேட்பான், ஏன்டா நல்ல ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் ஏன்டா இந்த பாட்டு காஸ்டியூம் போட்டு சுற்றுறாங்க. இனிமேல் நான் எல்லா வீடியோலையுமே இந்த ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன், வேறு ட்ரெஸ் மாற்றவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே ஏறுவோம். மேலே இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்டெப் இருக்குது. இப்போ என் ஃபயர் பட்டன் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஆடி இருப்பேன். ஏன்னா நான் அவனை சுடுறதுக்கு தூக்க போஸ்ட்டில் ஒரு மாதிரி என் கை ரொம்ப மேலே போயிடுச்சு. அதாவது ஃபயர் பட்டன் ஒரு இதாகிடுச்சு. ஏதோ பக்கா என்னமோ இருக்காருமோ தெரில. இன்னும் ஒருத்தங்க தாங்க இன்னும் ஒருத்தனை ஆகிடுச்சா. அப்போ இந்த மேட்ச் பூயா ஆகிடுச்சலாம். பூயா அடித்து எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக இனிமே அங்கே மேலே தான் இருக்கான், சுட்டுக்கிட்டு இருக்கான். மேலே சுட்டு கூப்பிட்றான். ஏன் மேலே தானே இந்த காணோம். சரி நம்ம அவனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். இல்லை அவன் பூந்து வர மோஸ்ட்டில் ஒரே அழுத்து. ப்ளீஸ் பார்த்தீங்களா, அவன் நம்ம வர தெரிஞ்சுக்கிட்டு இந்த லாரி மேலே ஏறி உள்ளே பதுங்கிட்டான். வாடா இன்னைக்கு ஒரு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வேறு என் மொபைலில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அவ்வளோதான் இங்கிலீஷ் போல பூயா அடித்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ப்ளஸ்ஸு 61 ப்ளஸ்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.